மீண்டும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே உங்களை வாழ்த்தி வரவேற்கிறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. Once again we welcome you in the matchless name of our Lord and Savior Jesus Christ. நம்முடைய ஆண்டவர் மிகவும் நல்லவரும் போதுமானவருமாய் இருக்கிறார். Our God is able and he is very good. எத்தனை பேர் ஆம் என்று சொல்லுகிறீர்கள்? Amen. ஆமென். Amen. நல்ல உற்சாகமா தான் சொல்லுங்களேன். பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆண்டவர் இந்த மாதத்திலே நமக்கு கொடுத்த வாக்குத்தத்த வசனத்திற்கு நேராக நம்முடைய கவனத்தை திருப்பிக் கொள்வோமாக. Let's turn our attention to the promise that God has given us in this month. யோவானுக்கு எழுதின சுவிசேஷம் 15ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தின் மைய பகுதியை நாம் வாசிப்போமாக. ஒருவன் என்னிலும் நான் அவனிலும் நிலைத்திருந்தால் அவன் மிகுந்த கனிகளை கொடுப்பான். மீண்டும் எல்லாரும் சத்தமா சேர்ந்து என்னோட வாசிங்க. ஒருவன் என்னிலும் நான் அவனிலும் நிலைத்திருந்தால் அவன் மிகுந்த கனிகளை கொடுப்பான். If you remain in me and I in you, you will bear much fruit. இந்நாளிலும் கூட ஆண்டவர் நமக்கு இந்த வசனத்திலிருந்து சொல்லிக் கொடுக்கும் ஒரு காரியம், Even today what God wants to speak to us is, ஒருவன் என்னிலும் if one remains in me நான் அவனிலும் and I in you. இந்த ரெண்டு வார்த்தையிலும் தேவனுடைய வல்லமை அடங்கி இருக்கிறது. God's power is encapsulated in this small phrase. இந்த உலகத்தை படைத்தவர் சத்தியமும் உண்மை நிறைந்த தேவன் என்பதை இந்த வார்த்தையிலே காணப்படுகிறது. This phrase reveals that our God who created this earth is a just and a true God. ஆனால் அதிலே முதல் வாக்கியம் என்ன சொல்லுகிறது? ஒருவன் என்னிலும் என்று சொல்லப்படுகிறது. But the first phrase is, if one remains in me. ஆண்டவரே, நான் உம்மிலே நிலைத்திருப்பதற்கு இந்த மாதத்திலே நீர் எங்களுக்கு சொல்லிக் கொடுக்கிற காரியங்களுக்காய் ஸ்தோத்திரம். We thank you, Father God, for the teachings that you give us how we should remain in you. என்னிலே என்று சொல்லப்படுகிற அந்த காரியம் என்ன? In me means what? அவருக்குள் அவரோட கூட இருப்பதுதான் என்னிலே என்று சொல்லப்படுகிற அர்த்தமா இருக்கிறது. In me means to have an intimate fellowship with Christ and in him. இது யாரை குறித்து சொல்லப்படுகிறது என்று சொன்னால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தன்னை குறித்து அவர் சொல்லுகிறார். This phrase reveals about remaining in Jesus Christ. பிதாவாகிய தேவன் திராட்சை தோட்டக்காரராய் இருக்கிறார். இயேசு கிறிஸ்து அவர் செடியா இருக்கிறார். நாம் அந்த செடியிலே கொடியாய் படர்ந்திருக்க வேண்டும் என்று அவர் விரும்புகிறார். God desires that, as he reveals that Father God is the gardener and Jesus Christ is the vine and we are the branches in him. ஒருவேளை நாம் அந்த கொடியிலே நிலைத்திராவிட்டால் நம்முடைய ஜீவியத்திலே மிகுந்த கனிகளை நாம் காண முடியாது. If at all we do not remain in this vine, we may not bear much fruit. கொடியானது ஒரே இடத்துல இருக்காது, அது படர்ந்து போகக்கூடியதா இருக்கும். This branch does not remain in the same place, but it spreads along. ஆனால் படர்ந்து போவதற்கு கொடியானது அந்த செடியிலே ஒட்டப்பட்டிருக்க வேண்டும். But for the vine, the branch to spread along, it has to remain attached to the branch vine. திராட்சை செடியினுடைய கொடிகள் அந்த செடியிலே நிலைத்திருந்தால் மாத்திரமே அது திராட்சை செடியின் பழத்தை கொடுக்க முடியும். Only if the branch is attached to the main vine, it can bear fruit. அதை பிடுங்கி வேற ஒரு மரத்திலோ வேற ஒரு செடியிலேயோ அதை ஒட்ட வைத்தால் அது வளர்ச்சி பெறாது. If the branch is removed and it is attached to some other tree, it will not bear that fruit. என்னிலே என்று சொல்லப்படுகிற காரியம் என்ன? What is it to say that in me? என்னில் என்பது அவருடைய வார்த்தையை இந்த இடத்திலே குறிக்கிறது. In me means his word. இந்த இடத்திலே என்னிலே என்று சொல்லும்போது இயேசு கிறிஸ்து என்று சொல்லப்படாமல், In me in this place is not said directly as Jesus Christ. அங்கே என்னிலே என்று சொல்லப்படுகிறது, என்னுடைய வார்த்தை என்று சொல்லப்படுகிறது. In me reveals his word here. அதனால தான் மீண்டும் அந்த பகுதியிலே 7வது வசனத்திலே நாம் வாசிக்கும் பொழுது, நீங்கள் என்னிலும் என் வார்த்தையிலும் உங்களில் நிலைத்திருந்தால். That is why continually in verse 7 it says, if you remain in me and my words. ஆண்டவரே, உம்முடைய வார்த்தையில் நான் நிலைத்திருக்க என்னை ஒப்புக் கொடுக்கிறேன். Lord, we commit ourselves to remain in your word. அவருடைய வார்த்தை நமக்கு என்ன சொல்லிக் கொடுக்கிறது? What does his word teach us? யோவானுக்கு எழுதின சுவிசேஷம் முதல் அதிகாரம் முதல் 5 வசனங்களை வாசிப்போம். ஒன்பதாம் வசனத்தில் வாசிங்க. அவருக்கு சொந்தமானவர்களோ அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை. அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை
அந்த வார்த்தை மாம்சியமாகி கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் நமக்குள்ளே வாசம் பண்ணினார். பிரைஸ் தி லார்ட். போதும். நமக்குள்ளே வாசம் பண்ணுகிற அந்த ஆண்டவர் அவருக்குள் நாம் நிலைத்திருக்க வேண்டும் என்று விரும்புகிறார். The God who dwells among us desires that we should remain in him. இந்த இடத்திலே ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது. In the beginning there was the word and the word was with God. அதனால தான் மீண்டும் யோவான் சொல்லும் பொழுது என்னிலும் என் வார்த்தையிலும் நிலைத்திருங்கள் என்று சொல்லி தம்முடைய பிள்ளைகளுக்கு ஆண்டவர் வலியுறுத்துகிறதை பார்க்க முடியும். That is why we see John reiterating again, remain in me and my words. நான் தேவனில் நிலைத்திருக்கிறேன் என்று சொன்னால் அன்பை வெளிப்படுத்த முடியும். If we say that we remain in God, we will be able to reveal love. அல்லது நான் மாம்சத்துக்குட்பட்டு நடக்காமல் ஆவியின்படி நடப்பேன் என்று சொன்னால் நான் ஆவியிலே நிலைத்திருக்கிறேன் என்று சொல்லி நம்மால் காணப்பட முடியும். If we say that we are not subject to the flesh but walk according to the spirit, we will show the fruits of the spirit. ஆனால் வார்த்தையிலே நிலைத்திருப்பது என்பது நான் அப்படி நிலைத்திருந்தால் மாத்திரமே நன்மையை கொடுக்க முடியும். But if we say that we remain in the word and we walk accordingly, only then we will be able to show that we walk according to the word. நம்முடைய வாழ்க்கையிலே அன்பு வெளிப்படும், நம்முடைய வாழ்க்கையிலே பரிசுத்த ஜீவியம் காணப்படும். ஆனால் நன்மையும் காணப்பட வேண்டும் என்று சொன்னால் நாம் வார்த்தையிலே நிலைத்திருக்க வேண்டும். If there should be goodness revealed in our lives, we should remain in the word. அந்த வார்த்தையிலே நிலைத்திருக்கும் பொழுதுதான் நாம் மிகுந்த கனிகளை கொடுத்து இந்த பூமியிலே சாட்சியா இருக்க முடியும். Only if we remain in the word, we will be able to live a life of testimony in this earth. வார்த்தையை குறித்து சொல்லப்படும் பொழுது when it is said about the word, சில இடங்களிலே கட்டளையாய் கொடுக்கப்படுகிறது, சில இடங்களிலே கற்பனைகளாய் கொடுக்கப்பட்டிருக்கிறது. in some places it is said as a commandment and some places as a law. ஆனால் இந்த இடத்திலே சொல்லப்படுகிற வார்த்தை என்பது என்ன? But here what is said as a word? இயேசு கிறிஸ்துவை குறித்து சொல்லப்படுகிறது. It is said about Jesus Christ. வார்த்தை என்பது பரலோகத்திலே சாட்சியா இருக்கிறது. The word is a testimony in heaven. ஏன்னு சொன்னால் வார்த்தை பரலோகத்திலிருந்து வந்தது. Because the word came from heaven. உண்டாக கடவது என்று சொன்ன பொழுது அந்த வார்த்தை தேவனிடத்திலிருந்து வந்தபடியால் அது எல்லாம் உண்டானது. Because when the word was said let it be, it became as it was said by God. பிதா இருக்கிறார், பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறார். ஆனால் வானத்திலே பரலோகத்திலே இருப்பது வார்த்தை இருக்கிறது. The Father God was there and the Spirit also, Holy Spirit was also there, but there was also the word. அதை உணர்ந்ததனால தான் யோவான் தன் நிருபத்திலே எழுதும் பொழுது 1 யோவான் 5ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்திலே அதை தெளிவாய் சொல்லுகிறார். பரலோகத்திலே சாட்சியிடுகிறவர்கள் மூவர், பிதா, வார்த்தை, பரிசுத்த ஆவி. அங்கே இயேசு என்று சொல்லப்படவில்லை, குமாரன் என்று சொல்லப்படவில்லை. It was not said about Jesus Christ or the Son. அங்கே பிதாவையும் சொல்லப்பட்டிருக்கிறது, பரிசுத்த ஆவியானவரும் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் குமாரனை வெளிப்படுத்தும் பொழுது வார்த்தையாக வெளிப்பட்டிருக்கிறது. It is also mentioned about the Father God and the Holy Spirit, but when it was not mentioned about Jesus Christ, but it was revealed as the word. பிதா அன்பாகவே இருக்கிறார். The Father God is love. பரிசுத்த ஆவியானவர் நம்மை பரிசுத்தத்திற்கு நேராய் நடத்தி செல்லுகிறார். The Holy Spirit leads us unto holiness. வார்த்தை என்பது நமக்குள் கிரியை செய்து நம்முடைய வாழ்க்கையிலே நன்மையை நடப்பிக்கிறதா இருக்கிறது. The word works in us and brings forth goodness in our lives. NIV பைபிளை நீங்க பார்த்தீங்கன்னா there are 3 that testified என்று சொல்லப்பட்டிருக்கும். ஆனால் KJV மற்ற டிரான்ஸ்லேஷன்ல பார்க்கும்போது Father, the Word and the Holy Spirit. Praise the Lord. 3 பேரை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. It is said about 3 in this passage. ஆனால் ஏன் இதை சொல்லப்பட்டிருக்கு சொன்னால் NIVல அவங்க முதலாவது கிடைத்த தகவலின்படி எழுதப்பட்டது. NIV was written according to the first truth. ஆனா manuscript கிடைக்காத ஒரு சூழ்நிலை இருந்த பொழுது அவர்களுக்கு தெளிவா இந்த manuscript கிடைத்த பொழுது பிதாவாகிய தேவனும் குமாரனாகிய கிறிஸ்து வார்த்தையாகவும் வெளிப்பட்டார் என்பதை தமிழ் வேதாகமத்திலே பிராக்கெட்ல போடப்பட்டு எழுதப்பட்டிருப்பதை நாம் பார்க்க முடியும். We see that it is very clearly mentioned in the Tamil Bible when it was reiterated and rewritten that the Jesus Christ was the word. ஆகவேதான் வார்த்தையிலே நிலைத்திருக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் நமக்கு வெளிப்படையாய் சொல்லுகிறார். That is why God says openly that we should remain in the word. ஒருவன் என்னிலும், if one remains in me, நான் அவருக்குள் நிலைத்திருப்பேன் என்று சொன்னால், and I will remain in him, வார்த்தை என் வாயிலும் என் ஜீவியத்திலும் காணப்பட வேண்டும். the word will be shown in my life and in my tongues. வேதாகமத்தை எடுத்து வந்தவர்கள் எல்லாரும் கரங்களை உயர்த்தி வேதாகமத்தை உயர்த்தி தேவனை ஸ்தோத்திரம் பண்ணி துதிப்போமாக.
Amen. ஆமென். Amen. இந்த வார்த்தை நம்மை ஒவ்வொரு நாளும் நடத்தி செல்லுகிறது. This word leads us each and every day. இந்த உலகத்தில் எத்தனையோ வார்த்தைகள் எல்லா காரியங்களும் மாறி போனாலும் இதில் எழுதப்பட்ட வார்த்தைகள் ஒரு நாளும் மாறுவதே இல்லை. Amen. Many words in this world may pass away, but this every word that is written here will never change. அதனால தான் வார்த்தையை சொல்லு, வானமும் பூமியும் ஒழிந்து போனாலும் என் வார்த்தைகளோ ஒழிந்து போவதில்லை. That is why the word of God says, though heaven and earth will pass, but my word will never. வார்த்தை ஒரு மனுஷனுக்குள் கடந்து வரும் பொழுது அந்த வார்த்தை அந்த மனுஷனை நடத்தி செல்ல போதுமானதா இருக்கிறது. That is why when the word goes into a man, it is able to lead that man. இந்த வார்த்தையை என்னிலே நிலைத்திருங்கள் என்று சொல்வதற்கு முன்பாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து 14ஆம் அதிகாரத்திலே அவர் சொன்ன வார்த்தைகள் என்னவென்றால், before he could say that remain in me, in 14th chapter he says, உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக, let your hearts not be troubled. உங்களிடத்தில் நான் மறுபடியும் வந்து உங்களை சேர்த்துக் கொள்வேன் என்று சொல்லுகிறார். I will come and gather you again. உங்களுக்கு ஒரு ஸ்தலத்தை நான் ஆயத்த பண்ண செல்லுகிறேன் என்று சொன்னார். I am going to prepare a place for you. நான் பிதாவிலும் பிதா என்னிலும் இருக்கிறார் என்பதை நீங்கள் நம்புங்கள் என்று சொல்லி வார்த்தை வடிவாய் வந்தது. It came forth in the form of a word that I remain in the Father and the Father remains in me. மீண்டும் அந்த வார்த்தை தம்முடைய பிள்ளைகளுக்கு வரும்பொழுது, என்னை விசுவாசிக்கிறவன் பெரிய காரியங்களை செய்வான், என்னிலும் பெரிய காரியங்களை செய்வான் என்று சொல்லி வார்த்தை வருகிறது. Again the word comes that those who remain in me will do much more greater things than which I do. என் நாமத்தினாலே எதை கேட்டாலும் அதை நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள் என்ற வார்த்தை வருகிறது. The word comes that whatever you ask in my name you will receive நான் it. உங்களை திக்கற்றவர்களாய் விடேன் என்று சொல்லி அந்த வார்த்தை தம்முடைய பிள்ளைகளுக்கு வருகிறது. This word again comes for his children, I will not leave you desolate. இன்னும் மேலும் சொல்லப்படுகிற அந்த வார்த்தை என்னவென்று சொன்னால், உலகம் கொடுக்கிற பிரகாரமான சமாதானம், என்னுடைய சமாதானத்தை நான் உங்களுக்கு தருகிறேன் என்று சொன்னார். Continually the word says that I will give you peace that surpasses all understanding. தம்முடைய ஜனங்களுக்கு வார்த்தை வடிவாய் அவர் வந்தார். He came in the form of a word to his children. சீசர்களுக்கு அவர் சொன்ன பொழுது, நான் உங்களுக்கு போய் ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ண போகிறேன். When he told his disciples, I am going to prepare a place for you. நான் போகிற இடம் உங்களுக்கு எந்த இடத்திற்கு போகிறேன் என்று உங்களுக்கு தெரியும் என்று சொன்ன பொழுது, You know the place where I am going, Jesus said. 3 ஆண்டுகள் கூட இருந்த தோமா சொல்லுகிறார், ஆண்டவரே நீர் எந்த இடத்துக்கு போறேன்னு எங்களுக்கு தெரியாது. Thomas, who was 3.5 years with Jesus, said, Lord, we do not know where you are going. ஆண்டவரே நீர் எந்த இடத்துக்கு போறேன்னு எனக்கு தெரியாது, ஆனாலும் நீங்கள் போகிற இடம் எங்களுக்கு சொல்ல வேண்டும் என்று சொல்லுகிறார்கள். We do not know the place you are going, but you have to tell us the place. இயேசு பிதாவினிடத்தில் தான் வந்தார், மீண்டும் பிதாவினிடத்திற்கு அவர் போகிறார் என்பதை அவர்கள் அறியாதிருந்தார்கள். They did not know that Jesus came from the Father and he was going back to the Father. நாம் பல ஆண்டுகள் சபைக்கு வந்தும் வேதாகமத்தை வாசித்தும் வேதத்திலிருந்து சொல்லப்படுகிற சத்தியமான வார்த்தைகளை இன்னும் நாம் அறியாமலேயே இருக்கிறோம். Many times we come to the church regularly and read the Bible, but we do not understand the truth of the வார்த்தை Bible. வடிவாய் வந்த கிறிஸ்து, ஆமென், ஹல்லேலூயா, நம்மை ஜெயிக்கவே பிறந்தார். Jesus Christ, who came in this form of a word, he came to that we will be overcomers. அவர் பிதாவிடத்திற்கு போவதற்கு காரணம் தம்முடைய பிள்ளைகளுக்கு ஒரு ஸ்தலத்தை உண்டு பண்ண. The reason he is going back to the Father is to prepare a place for his children. அன்றே பல வசனங்களை வார்த்தைகளை நாங்கள் படித்திருந்தாலும் எங்களுக்குள்ள அந்த வார்த்தை கிரியை செய்யாமல் இருக்கிறது. Many times we read many verses, but it does not work in us. அதனால தான் ஆண்டவர் சொல்றார், அந்த வார்த்தையிலே நீங்கள் நிலைத்திருக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் வலியுறுத்துகிறார். That is why God emphasizes that we should remain in the word. நாம் பிதாவை அறிந்திருப்போம் என்று சொன்னால் குமாரனையும் அவர் கொடுத்த வார்த்தையிலே நாம் நிலைத்திருக்க வேண்டும். If we know the Father, we will know the Son and remain in his word. தேவன் இந்த இடத்துல நமக்கு சொல்லி கொடுக்கிற காரியம் என்ன? What God wants to teach us here. 14ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். Chapter 14 verse 6. அதற்கு இயேசு சொன்ன ஒரு காரியம், வார்த்தை வடிவாய் வந்த நானே வழியும் நானே சத்தியமும் நானே ஜீவனுமாய் இருக்கிறேன். Jesus answered, I am the way, the truth and the life. என்னை இல்லாமல் ஒருவனும் பிதாவினிடத்தில் வரான். No one comes to the Father except through me. என் வழிகள் உங்கள் வழிகள் அல்ல என்று ஆண்டவர் சொல்லுகிறார். God says, my ways are not your ways. நானே வழி என்று சொன்ன ஆண்டவர், என் வழிகள் உங்கள் வழிகள் அல்ல. Jesus, who said I am the way, he also says my ways are not your ways. நம்முடைய வாழ்க்கையில சில நேரங்களிலே வருகிற நன்மையானாலும் ஆசீர்வாதங்களானாலும் மேன்மையானாலும் நாம் ஏதோ ஒரு வழியை குறித்து கொண்டிருப்போம். Sometimes the blessings and the goodness that we receive, we may decide on some ways. ஆனால் ஆண்டவர்
அவர் ஒரு வரியை உண்டு பண்ணுகிறார் என்று சொன்னால், இதுவரை கண்டிராத அல்லது இதுவரை நாம் பார்த்திராத வழியிலிருந்து தேவன் ஒரு நன்மையை ஆண்டவர் கொடுக்க போதுமானவராய் இருக்கிறார். But if God brings a way, it might be a way that comes in an unimaginable way. பட்சிக்கிறவனிடத்திலிருந்து தான் தேவன் பட்சணத்தை கொண்டு வர தம்முடைய வழியை அவர் உண்டு பண்ணுவார். God will make a way from the one who grabs and who's the oppressor itself. ஒரு மனுஷனுக்கும் தெரியாது அவருடைய வழியை. No man can understand the ways of God. ஒருவரும் நடந்திராத வழியிலே தேவன் தம்முடைய பிள்ளைகளை வழிநடத்தி செல்வதற்கு அவருடைய வார்த்தை நமக்கு அவசியமாய் காணப்படுகிறது. The word of God is necessary for God to lead us in a way that no man has treaded upon. காலங்காலமாய் கடலாய் இருந்த அந்த இடத்திலே தேவன் தம்முடைய பிள்ளைகள் வழி நடந்து போவதற்கு கர்த்தர் பாதையை உண்டு பண்ணினார். For many years, which was a sea, God made his children walk through that path. கரை புரண்டு ஓடுகிற காலம் அது மிகவும் ஆழமும் சேரும் நிறைந்த ஒரு இடமா இருந்தது. ஆனால் கர்த்தர் பாதையை உண்டு பண்ணி தம்முடைய பிள்ளைகளுக்கு வழியை ஆயத்தப்படுத்தினார். God made a way where it was flooded and overflooding during the season. நம்முடைய வாழ்க்கையில நாம் கடந்து போகிற காரியங்களை பார்க்கும் பொழுது இது நடக்கவே நடக்காது என்று நாம் நினைத்திருப்போம். ஆனால் கர்த்தர் தம்முடைய வழியை அவரே உண்டு பண்ணும் பொழுது இதுவரைக்கும் கண்டிராத ஒரு வழியா இருக்கும், இதுவரும் காணிராத ஒரு வழியாய் காணப்படும். But even in our lives, when we know that for sure that it will never happen, it might be a way when God works, it might be a way that is unimaginable. ஆண்டவரே எங்களால நடக்கவே முடியல, உஷ்ணம் அதிகமா இருக்குன்னு சொன்னால் கர்த்தர் அந்த நேரத்திலே தம்முடைய பிள்ளைகளை வழி நடத்தி செல்வதற்கு மேக ஸ்தம்பத்தை கர்த்தர் வரவழைப்பார். When the children of God were walking and they said it was hot, God made a cloud. ஆண்டவரே சுற்றி இருக்கிற சூழ்நிலை எல்லாம் எங்களுக்கு இருளா இருக்கிறது, நாங்கள் எப்படி வழி நடந்து போவோம் என்று சொல்லி நினைக்கும் பொழுது கர்த்தர் தம்முடைய ஜனத்திற்கு அக்னி ஸ்தம்பமாய் வழி நடத்த போதுமானவராய் இருக்கிறார். When they said it was darkness surrounding them, God made come forth a pillar of fire to lead his children. தம்முடைய ஜனங்கள் கொடுத்த தேசத்துக்குள்ளே பிரவேசிப்பதற்கு 15 நாட்களுக்குள்ளே கானானுக்குள் சுதந்திரிக்க முடியும். ஆனால் தேவன் அவர்களை 40 வருஷ காலம் வரும் ஆண்டவர் வனாந்திரத்திலே வழி நடத்தி சென்றார். It was possible for the children to inherit the promised land in 15 days, but for 40 years God led his children. நம்ம பல நேரத்துல நம்ம கேள்வி கேட்கலாம், ஆண்டவரே நான் ஜெபிக்கிறேன் உபவாசிக்கிறேன், இந்த ஜெபத்துல இவ்வளவு நான் கண்ணீர் விட்டிருக்கிறேன், ஏன் இப்பொழுது இவ்வளவு நாட்கள் என் வாழ்க்கையில தாமதித்துக் கொண்டிருக்கிறது என்று சொல்லி. Many times we may plead with God and ask with tears that we are praying, and why is this delay? தம்முடைய ஜனங்களுக்கு நன்மை என்ன என்றால் தெரிந்து கொள்ள வேண்டும், ஆசீர்வாதம் என்னவென்றால் தெரிந்து கொள்ள வேண்டும், அற்புதம் என்னவென்றால் தெரிந்து கொள்ள வேண்டும் என்று ஆண்டவர் தம்முடைய ஜனத்தை வனாந்திர வழியாய் நடத்தி செல்கிறார். God sometimes leads his children through the deserts for his children to understand the blessings and the goodness and the miraculous ways of God. அதனால தான் நானே வழி என்று வார்த்தை வடிவாய் வந்தவர் சொல்லுகிறார். That is why Jesus, who came in the form of word, says, அவர் வழி நடத்தி செல்லுகிற பாதையிலே நெருக்கம் வரும், உபத்திரம் வரும், கஷ்டம் வரும். அப்படிப்பட்ட நேரத்தில் அவரே நம்மை சுமந்து நம்மை கடந்து போகும்படி கர்த்தர் அற்புதம் செய்வார். Sometimes in the ways that he leads us, there might be trials and troubles and problems, but he will uphold us and he will carry us. ஒருவேளை அவர்கள் வனாந்தர வழியாய் கடந்து வராமல் இருந்திருந்தால் சுலபமாய் அவர்கள் கடந்து போயிருப்பான்னு சொன்னால் தேவனுடைய மகிமையையும் தேவனுடைய மகத்துவத்தையும் அற்புதத்தையும் அவர்கள் உணராமல் இருந்திருப்பார்கள். If they had not walked through the desert, they would not have understood the miraculous and the glorious ways of God. அல்லது இப்பொழுது இருக்கிற திருச்சபைகளுக்கு அந்த விசுவாச வார்த்தையை எடுத்துரைப்பதற்கு அது போதுமானதா இருந்திருக்காது. Or even to the church today, the miraculous ways of God would not have been revealed. அன்று தம்முடைய ஜனங்களை வனாந்திரத்திலே வழி நடத்தி செய்து ஆண்டவர் அற்புதங்களை மகத்துவத்தையும் வெளிப்படுத்தின தேவன் அதை சொல்லி சொல்லி துதிப்பதற்கு தம்முடைய பிள்ளைகளை கர்த்தர் இந்த நாளிலே வைத்திருக்கிறார். Today God has kept his children, that all those his children who praise the miraculous and the glorious ways of God that he did for his children. ஆகவே தான் தீர்க்கதரிசி சொல்லும்போது என்னுடைய வழிகள் உங்களுடைய வழிகளா இருக்க முடியாது என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். That is why the prophet reiterates that my ways cannot be your ways. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மலை பிரசங்கத்திலே சொல்லும்போது மத்தேயு 7ஆம் அதிகாரம் 13-14 வசனங்கள். In Matthew chapter 7, when Jesus says, 7ஆம் அதிகாரம் 13-14, இறுக்கமான வாசல் வழியாய் உட்பிரவேசியுங்கள். வீட்டுக்கு போகிற வாசல் வெறும், வழி விசாலமுமாய் இருக்கிறது. அது வழியாய் பிரவேசிக்கிறவர்கள் அநேகர். ஜீவனுக்கு போகிற வாசல் இறுக்கமும் வழி நெருக்கமுமாய் இருக்கிறது. இன்னைக்கு அநேகர்
சுலபமா எனக்கு கிடைக்கணும்னு சொல்லிட்டு விசாலமான வழியிலே கடந்து போகிறவர்கள் அநேகர் உண்டு. Many people choose the wide way because it has to be easy. ஆனால் மலை பிரசங்கத்திலே ஆண்டவர் சொல்லுகிறார், ஜீவனுக்கு போகிற வாசல் மிகவும் இடுக்கமும் அந்த வழி நெருக்கமுமா இருக்கிறது, அதை கண்டுபிடிக்கிறவர்கள் சிலர் மாத்திரமே. But in this teaching Jesus says, small is the gate and narrow that leads to life, and only a few find it. எனக்கு ஜீவனுக்கு போகிற வழியை உண்டு பண்ணுகிறது உம்முடைய வழிதான் ஆண்டவரே. The road that leads to life is God's ways. நான் ஆண்டவரே உம்முடைய வழியாய் கடந்து போக எனக்கு கிருபை தாரும். Give me grace that I should walk in your way. உம்முடைய வழி என்ன என்பதை எனக்கு கற்றுக் கொடுப்பீராக. May you teach your way. ஆண்டவரே நான் நடக்க வேண்டிய வழியை எனக்கு போதித்தருளுவீராக. Teach me the way that I should walk. உம்முடைய வழி என்ன என்பதை எனக்கு சொல்லித் தாரும் ஆண்டவரே. Teach me what is your way, Lord. யார் கர்த்தருடைய வழியை அறிய மாட்டார்கள் என்று சொன்னால், Who will not know the way of God? தேவனை பரீட்சை பார்க்கிறவர்கள், தேவனை சோதிக்கிறவர்கள் அவர்கள் தேவனுடைய வழியை அறிய மாட்டார்கள். Those who want to test God will not understand the ways of God. வேதத்தை நன்றாக அறிந்து படித்து வேதத்திலே நிலைத்திருப்போம் என்று சொன்னால், இதுதான் வழி, ஆண்டவர் என்னை இந்த வழியா கொண்டு போய் தான் என்னை என்ன பண்ணுவார், ஆண்டவர் செம்மையான இடத்திலே கொண்டு போய் சேர்ப்பார் என்று சொல்லி ஜனங்களுக்கு தெரியும். If we have read and understood the word of God, we will definitely know this is the promising way of God. ஆனால் கர்த்தருடைய வேதத்திலே ஒருவன் நிலைத்திராமல் ஏதோ வருஷத்துக்கு ஒரு முறை வந்து கர்த்தருடைய வார்த்தையை கேட்டு அந்த ஆராதனையில பங்கு பெற்று போகும் பொழுது அவர்கள் தேவனை பரீட்சை பார்க்கிறவர்களா இருப்பார்கள். But if they do not read the Bible continually, but once a year or so come to the church for a formality, they will not know the way of God. எபிரேயருக்கு எழுதின நிருபத்திலே பார்க்கும் பொழுது 3ஆம் அதிகாரம் 10-11 வசனங்களை, அவர்கள் வழி விலகி போகிற இருதயம் உள்ள ஜனங்கள் என்று என்னுடைய வழிகளை அவர்கள் அறியாதவர்களா இருந்தார்கள். ஆண்டவருடைய இளைப்பாறுதலிலும் பிரவேசிக்க முடியாது. அவர்கள் பரீட்சை 9ஆம் வசனத்தை வாசிச்சா தெரியும், என்னை பரீட்சை பார்த்து 40 வருஷ காலமும் என் கிரியைகளை கண்டார். என் கிரியை அற்புதங்களை கண்டும் அவங்க என்ன பரீட்சை பார்த்தார்கள். Though they witnessed my ways and miracles, they tested and tried me. யார் என்று சொன்னால், அவர்கள் என்னுடைய வழியை அறியாதவர்களும் என் வழியிலே நிலைத்திராதவர்களுமா இருந்தார்கள். Those who do not know my ways and who do not remain in my ways. அப்படிப்பட்டவர்கள் நித்திய இளைப்பாறுதலுக்குள்ளே கடந்து போக முடியவில்லை. They can never enter eternal rest. இன்னைக்கு நமக்கு ஆண்டவர் சொல்லியிருக்கிறார், யார் ஒருவன் கர்த்தருடைய வார்த்தையில நிலைத்திருக்கிறானோ அவன் தான் நித்திய ஜீவனுக்கு போக முடியும். Today God says, one who remains in my word can inherit the kingdom of God. அதனால தான் சொல்ல, நானே வழியும் என்று சொல்லி ஆண்டவர் தம்முடைய வழியை தம்முடைய பிள்ளைகளுக்கு சொல்லி கொடுக்க விரும்புகிறார். That is why Jesus says, I am the way, and he wants to teach his way. பல இடங்களில் உம்முடைய வழிகளை கற்றுக் கொடுப்பதற்கு உம்முடைய வார்த்தைகள் இருக்கிறது ஆண்டவரே. I mean, the many places in the Bible to teach the ways of God, his words are there. உண்மை என்று சொல்லி அநேக காரியங்களை எங்களுக்கு சொல்லி கொடுக்கிறீங்க. You teach us that this is the truth. ஆண்டவரே, இரண்டாவது ஆண்டவரே, இந்த வசனத்திலே நாம் பார்க்கிறோம், சத்தியமும் நானே வழியும் சத்தியமும் என்று ஆண்டவர் தம்முடைய பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்கிறார். Secondly, Jesus says, I am the way, the truth and the life. இயேசு கிறிஸ்துவை குறித்து இந்த யோவான் சானகன் சொல்லும் பொழுது, சத்தியத்தை ஆமென் உண்டு பண்ணவும் சத்தியத்தை அறிவிக்கவுமே அவர் வந்தார் என்று சொல்லி யோவான் சொல்லுகிறார். John says that he is the truth and life, and he came to proclaim the truth. அவருடைய வாயிலே சத்தியம் இருந்தது. There was truth in his mouth. அதனால தான் அவர் வார்த்தை வடிவாய் வந்தார். That is why he came in the form of a word. இன்னைக்கு நம்ம பேசணும்னா அவங்க சொல்லுவாங்க, அவங்க சத்தியத்தை தான் பேசுவாங்க, உண்மையை தான் பேசுவாங்க, அவங்க அதை மாறா சொல்ல மாட்டாங்க அப்படின்னு சொல்லக்கூடிய கிருபை வரத்தை உடையவர்களாய் நாம் காணப்பட வேண்டும். We should be people who are being a testimony that we will only speak the truth. அவர் சத்தியம் நிறைந்தவராய் பேசினார். He was full of truth and he spoke the truth. எங்கெல்லாம் அவர் தன்னுடைய வார்த்தை எடுத்துரைத்தாரோ அங்கே எல்லாம் சத்தியம் வெளிப்பட்டது. Wherever he proclaimed the word, there was truth revealed. கர்த்தருடைய பிள்ளைகளே, நீங்கள் எந்த இடத்திலே கடந்து போனாலும் அவருடைய சத்தியத்தை வெளிப்படுத்துவதற்கு நீங்கள் சத்தியத்திலே நிலைத்திருக்க வேண்டும். Dear children of God, to reveal the truth of God wherever you go, you should remain in the truth. தம்முடைய சீஷர்களுக்கும் மற்ற ஜனங்களுக்கும் ஆண்டவர் அநேக உவமைகளை எடுத்துரைத்தார். To his disciples and the other people, he brought forth many parables. வேதத்திலே 250
உவமைகள் இருக்கிறது. In the Bible there are 250 parables. ஆனால் இயேசு கிறிஸ்து 30 உவமைகளை சொல்லி தம்முடைய ஜனங்களுக்கு சொல்லி முடித்த பின்பு சத்தியத்தை வெளிப்படுத்தி காட்டுவார். But after speaking about 30 parables, Jesus reveals the truth to his children. எங்கெல்லாம் நீங்க உவமை இயேசு கிறிஸ்து தம்முடைய பிள்ளைகளுக்கு சொல்லுகிறாரோ அதன் முடிவிலே பார்க்கும்போது சத்தியம் விளங்கும். At the end of every parable there will be truth revealed. இது இப்படி பரலோக ராஜ்யம் எப்படிப்பட்டதா இருக்கிறது என்று சொல்லி கொடுக்கும்பொழுது கடைசியிலே சத்தியம் எப்படி விளங்கும் என்பதையும் ஆண்டவர் கற்றுக் கொடுக்கிறார். When he says what kind is the kingdom of God, he reveals the truth at the end. ஆண்டவரே உம்முடைய வார்த்தை எங்களுக்கு வரும்பொழுது அது சத்தியம் விளங்கப்படுகிறது. When your word comes to us, it reveals the truth unto us. மத்தேயு 22ஆம் அதிகாரத்திலே ஆண்டவர் உவமையை சொல்லி முடிக்கிறார். Jesus finishes with the parable in Matthew chapter 22. பரலோக ராஜ்யம் தன் குமாரனுக்கு கல்யாணம் செய்த ஒரு ராஜாவுக்கு ஒப்பாயிருக்கு. பரலோக ராஜ்யத்தை குறித்து ஒரு உவமை சொல்லி முடிக்கிறார். He finishes with the kingdom of God, a parable about the kingdom of God. இந்த பரலோக ராஜ்யத்துக்குள் யாரெல்லாம் உள்ளே பிரவேசிக்க முடியும், யாரெல்லாம் தகுதி உள்ளவர்கள் என்று சொல்லி ஒரு உவமையாய் அந்த இடத்துல சொல்லி கொடுக்கிறார். He teaches about who can enter the kingdom of God in the form of a parable. ஆனால் அவரை சோதிக்கும்படி அல்லது அகப்படும்படியாக அவரிடத்தில் ஒரு கேள்வி வந்து கேட்கிறார்கள். But the people wanted to test him there and ask a question. 15ஆம் வசனத்தை வாசிங்க. அங்கே ராயனுக்கு நாங்கள் வரி கொடுக்க வேண்டும் என்று கேட்கிறார்கள். They come and ask here, should we pay tax to Caesar? அப்ப ஒருவேளை இவருடைய பேச்சில் அவரை அகப்படுத்தப்படுவதற்காக யோசனை சொல்லி அவங்க என்ன பண்றாங்க, அங்க ட்ராப் பண்றதுக்காக போறாங்க. ஆனால் இயேசு கிறிஸ்து அவர்களுடைய துர்க்குணத்தை அறிந்து சத்தியத்தை வெளிப்படுத்தின ஒரு காரியத்தை நாம் பார்க்க முடியும். They wanted to trap Jesus with this question, and knowing their intent, Jesus reveals the truth here. அந்த வரி காசை என்னிடத்தில் கொண்டு வாங்கள் என்று சொன்னார். He said, bring me the money for the tax. அந்த ஒரு பணத்தை அவர்கள் கொண்டு வந்த பொழுது when they gave him this coin, அங்கே யாருடைய சொரூபம் மேலே உள்ளது என்று சொன்னார்கள். he asked, whose image is this? அவங்க எல்லாரும் சொன்னாங்க ராயனுடையதா இருக்கிறது என்று சொன்னார்கள். They all said it was Caesar's. அப்பொழுது ஆண்டவர் சொன்னார், ராயனுடையதை ராயனுக்கும் தேவனுடையதை தேவனுக்கும் செலுத்துங்கள் என்று சொல்லி சத்தியத்தை அங்கே வெளிப்படுத்தினார். So Jesus said, give back to Caesar what is Caesar's and to God what is God's, and reveal the truth. ஒருவேளை அவங்க நினைச்சுக்கிட்டாங்க அவர் வேற ஏதாவது நீங்க இதை கொடுக்க கூடாது, நீங்க ஏன் ராயனுக்கு கொடுக்கிறீர்கள் என்று சொல்லி அங்கே அவர்கள் தன்னுடைய சொல்லிலே தன்னுடைய பேச்சிலே அவரை குற்றப்படுத்த வேண்டும் என்று நினைத்தார்கள். They wanted to accuse Jesus, maybe thinking that he may say that do not pay the tax. ராயனுக்குரியதை நீங்கள் ராயனுக்கும் தேவனுக்குரியதை தேவனுக்கும் செலுத்த வேண்டும். You should give to Caesar what is Caesar's and to God what is God's. ஆண்டவர் மேலும் அந்த இடத்திலே யோவான் மூலமாய் சொல்லப்படுகிற ஒரு காரியம் 8ஆம் அதிகாரம் 31-32 வசனங்களிலே, in John chapter 8, what Jesus says, நீங்கள் என் சீசராய் இருக்க வேண்டும் அல்லது என் உபதேசத்திலே நிலைத்திருக்க வேண்டும் என்று சொன்னால் சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். if you hold to my teaching and you really are my disciples, then you will know the truth, and the நானே truth will set. வழியும் சத்தியமும் என்று தம்முடைய சீஷர்களுக்கு அன்று சொன்ன பொழுது, when he said I am the way and the truth, சீஷர்கள் அதை கைக்கொண்டார்கள். the disciples got hold of this. இன்னைக்கு ஆண்டவர் நமக்கு சொல்ற நானே வழி சத்தியம் மகனே என்று சொல்லும் பொழுது அந்த சத்தியத்திலே நிலைத்திருப்பதற்கு என்னை ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. Today when Jesus says I am the way and the truth, we commit ourselves to the truth, Lord. சென்னை கொட்டிவாக்கம் ஏஜி சபையின் ஆராதனை நேரங்கள். ஞாயிறு ஆராதனைகள். முதல் ஆராதனை காலை 7 மணி முதல் 9 மணி வரை. இரண்டாம் ஆராதனை காலை 9:30 முதல் 11:30 வரை. மாலை ஆராதனை மாலை 6 மணி முதல் 7:15 மணி வரை. செவ்வாய்க்கிழமை தோறும் சங்கிலி ஜெபம் காலை 6 மணி முதல் மாலை 6 மணி வரையில். சனிக்கிழமைகளில் உபவாச ஜெபம் காலை 11 மணி முதல் பிற்பகல் 12:15 மணி வரையிலும். அன்பானவர்களே, இந்த சபை ஆராதனைகளை நீங்கள் பங்கு பெறுங்கள், தேவ ஆசீர்வாதங்களை பெற்று மகிழுங்கள். மேலும் விவரங்களுக்கு கொட்டிவாக்கம் ஏஜி சபை எண் 2/18 காமராஜர் சாலை, கொட்டிவாக்கம், சென்னை 41